உங்கள் அனைவரையும் அம்மா அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு முதல் பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற பாடத்துல மூன்றாவது வீடியோவா நம்ம இப்ப இதை பார்க்க போறோம். அதாவது அந்த பாடத்தை மூன்று வீடியோவா பிரிச்சு மூன்று கிளாஸா பிரிச்சு நம்ம போட்டிருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடியது தேசியத்தின் எழுச்சிக்கான ஏனைய முக்கிய காரணங்கள். அதுல 1857ஆம் ஆண்டு குறித்த ஓயாத நினைவுகள் அப்படின்ற தலைப்புல போன கிளாஸ்ல பார்த்தோம், போன வீடியோல பார்த்தோம். அதை தொடர்ந்து இனப்பாகுபாடு, அந்த எழுச்சி, அதோட தொடர்ந்து இனப்பாகுபாடு அதுவும் பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம இப்ப பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை சுரண்டல் நடவடிக்கைகள். இது இதுல இருந்து இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த கிளாஸ் மேக்சிமம் முடிச்சிருவோம். அதாவது இப்ப நம்ம எடுக்கக்கூடிய இந்த கிளாஸ் அப்படின்றது ஃப்ரீ கிளாஸ். யூடியூப்ல நம்ம எடுக்கிறது ஃப்ரீ கிளாஸ். அதே போல இந்த ஜூம் மீட் மூலமாகத்தான் நம்ம இதை நம்ம ரெக்கார்ட் பண்றோம். இந்த ஜூம் பார்த்தீங்க அப்படின்னா 40 மினிட்ஸ் தான் நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 40 நிமிஷத்துக்கு மேல கிளாஸ் எடுத்தமாக அது பே பண்ணா தான் நம்ம அதுல நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்படின்றதுனால அதை 40 நிமிஷத்துலயே நம்ம கிளாஸை முடிச்சிடுறோம். அதனாலதான் இதை இந்த இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற பாடத்தை மூன்று வீடியோவாக மூன்று கிளாஸா நம்ம பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம கிளாஸை பாருங்க. இது நீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நீங்க டெட்டுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, டிஇடி என்று சொல்லப்படக்கூடிய டெட் தேர்வுக்கு படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், பிஜிடிஆர்பிக்கு படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், அல்லது போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமே பயன்படக்கூடிய ஒரு வீடியோ தான். ஹிஸ்டரியில இருந்து கேட்டாங்க அப்படின்னா அது எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் வரலாறு பாடப்பகுதியிலிருந்து கேட்கும்போது கண்டிப்பாக இந்த பகுதியிலிருந்து அதிகமாக கேள்விகள் எல்லாமே கேட்கப்படும். அதனால தொடர்ந்து பாருங்க. அதே போல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களும் இதை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இது உங்களுக்கானது தான். இதை நீங்க முழுவதுமாக நல்லா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற முடியும். இன்னொன்று, இந்த பாடத்தையும் நம்ம ஆழமாக தெரிந்து கொள்ள முடியும், படித்து கொள்ள முடியும். இப்ப எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, நம்மளும் சொல்லியிருக்கோம், 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடப்பகுதியை படிச்சுக்கோங்க, பாட புக்கை படிச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடியது. அப்ப அதுலயும் போய் படிச்சு அவங்க சரியாக வெற்றி பெற முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாக யாருமே ஸ்கூல் டேஸ்ல படிக்கும்போது 6ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கும்போது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த படிக்கக்கூடிய பாடத்தை முழுவதுமாக படிப்பது கிடையாது. அதாவது தேர்வுக்கான படிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டினை மட்டும் படிக்கிறது, அதுலேயும் முக்கியமான கொஸ்டினை மட்டும் படிக்கிறது, அதுலேயும் மினிமம் மெட்டீரியல்ஸ் அதை மட்டும் வாங்கி படிக்கிறது, வாங்கி படிச்சு பாஸ் ஆகி வந்துடுறாங்க. அப்ப அதுக்கடுத்து போட்டித் தேர்வுக்கு எழுதும் போது இந்த மாதிரியான போட்டித் தேர்வு டிஎன்பிஎஸ்சி, இப்போ டிஆர்பி, டெட்டு போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு எழுதும்போது அவங்கனால அவங்க எல்லாருமே 6ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு படித்து வந்தவர்கள் தான். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து வந்தவர்கள் தான். இந்த பாடப்பகுதி எல்லாத்தையும் படிச்சவங்க தான். ஆனா அதுல ஒரு 10% கூட அவங்க நினைவுல இருப்பதில்லை. ஏன் இருப்பதில்லை அப்படின்னா, அவங்க படிக்கிறதே கிடையாது. முழுவதுமாக பாடப்புத்தகத்தை படிப்பது கிடையாது. அதனாலதான் அவங்களால அதை சக்சஸ் பண்ண முடியல. சரிங்களா? ஒரு சிலர் 6ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் சாதாரணமாக படித்திருந்தாலும் அல்லது நல்லாவே படிக்காம இருந்தாலும் அதுக்கடுத்து போட்டித் தேர்வு என்று வரும்போது அந்த போட்டித் தேர்வுக்கு முழுவதுமாக உட்காந்து ஸ்கூல் புக்கை லைன் பை லைனா படிச்சிடுறாங்க. அப்ப அவங்க ஈஸியா சக்சஸ் பண்ணி போயிடுறாங்க. சரி, ஓகே, தொடர்ந்து நம்ம காணொலியை பாருங்க, நம்ம வீடியோவை பாருங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம இப்ப தொடர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இந்த ஒரு பாடத்தை முடிச்ச உடனே அந்த பாடத்துல எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவாக கேள்வி பதில் செஷனாக நம்ம கொடுக்க போறோம். அதனால நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே, நம்ம இப்போ பாடத்துக்குள்ள போயிடலாம். இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை
சுரண்டல் நடவடிக்கைகள் வந்து அதிகமாக இருந்தது. இந்திய தண்டனை சட்டம் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லும்போது சொல்லுவாங்க இபிகோ அப்படின்னுவாங்க. அதான் வந்து இந்தியன் பீனல் கோட். இபிகோ அப்படின்னா அந்த இந்தியன் பீனல் கோட தான் அந்த இந்திய தண்டனை சட்டம். அதை வந்து சொல்லுவாங்க. இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A போன்ற அடக்குமுறை சட்டங்களும் பிராந்திய பிராந்திய அப்படின்றது வட்டார பிராந்திய மொழி சட்டம் 1878 பத்திரிகைகளை தணிக்கை செய்தும் எதிர்ப்பை வந்து ஏற்படுத்தியது. இது வந்து முக்கியமான பாயிண்ட்டுங்க. பிராந்திய மொழி சட்டம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1878ஆம் ஆண்டு. இங்கிலாந்து துணிகளுக்கு இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதும், இந்திய துணிகளுக்கு உள்நாட்டு வரி உயர்த்தப்பட்டதும் நாடு முழுவதும் அதிருப்தியை உருவாக்கியது. பாருங்க, அப்ப இருக்கக்கூடியது பிரிட்டிஷ் இந்தியா. இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ் இந்தியா, அதே போல இங்கிலாந்து, அவங்களுடைய தாய்நாடு இங்கிலாந்து. அப்ப தாய்நாட்டில இருந்து இங்க இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களை வந்து வரி வந்து குறைவாக விதிக்கிறாங்க. அப்ப வரி குறைவாக இருக்கும்போது அவங்க வந்து குறைவான விலைக்கு வந்து இங்க வந்து விற்க முடியும். அதனால இங்க இருக்கக்கூடிய உள்நாட்டுல உற்பத்தி செய்யக்கூடிய அந்த துணிகள் மற்றும் மற்ற பொருட்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்து ஏற்படுகிறது. இந்திய துணிகளுக்கு உள்நாட்டு வரி உயர்த்தப்பட்டதும் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்துது. அதுக்கடுத்து இல்பர்ட் மசோதா. இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இது. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட முக்கியமானது. இல்பர்ட் இல்பர்ட் என்பவர் வந்து ஒரு மசோதாவை வந்து தாக்கல் செய்கிறாரு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். மசோதா அப்படின்றது வந்து தாக்கல் செய்யும் போது அது சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்றத்துல நிறைவேறுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அதுக்கடுத்து வந்து அது ஆக்ட் சட்டமாக இருக்கும். சட்டமாக வந்து அது செயல்படும். அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு பேர் வந்து மசோதா. அந்த இல்பர்ட் மசோதா வந்து ஒரு இல்பர்ட் வந்து என்பவர் ஒரு மசோதாவை வந்து தாக்கல் பண்றாரு. அதுல என்ன அப்படின்னா இந்திய நீதிபதிகளுக்கு ஐரோப்பியர்களை விசாரிப்பதற்கான அதிகாரம் வழங்கப்படுகிறது. இந்திய நீதிபதிகளுக்கு ஐரோப்பியர்களை விசாரிக்கிறதுக்கான அதிகாரமானது அதுல வழங்கப்படுகிறது. ஆனா வந்து ஐரோப்பியர்கள் எல்லாமே அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால வந்து அது திருத்தப்படுகிறது. இந்த இல்பர்ட் மசோதாவை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு தான் இந்த இல்பர்ட் மசோதாவை வந்து கொண்டு வர்றாரு. நீதிபதி குற்றவாளி யாராக இருந்தா என்ன? அது இந்தியராக இருந்தா என்ன? அல்லது ஆங்கிலேயர்களாக இருந்தா என்ன? அல்லது பிற ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தா என்ன? யாராக இருந்தாலும் நீதிபதி விசாரிக்கட்டும். அப்படின்றது மாதிரி வந்து ஒரு ஒரு சமத்துவமான ஒரு மசோதாவை வந்து கொண்டு வர்றாரு. கில்பர்ட் மசோதாவை வந்து ரிப்பன் புரோ வந்து கொண்டு வர்றாரு. ஆனா ஐரோப்பியர்கள் வந்து ஒரு இந்திய நீதிபதி வந்து எங்களை விசாரிக்கிறதா? இன்னும் களவுக்கெல்லாம் சொன்ன அப்படின்னா கேவலம் இவன் வந்து என்னை வந்து விசாரிக்கிறதா? அவனுக்கு வந்து என்ன தெரியும்? ஒரு கருப்பினன் அந்த மாதிரியான ஒரு தாக்கம், அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை. நாங்க வந்து உயர்ந்தவர்கள். இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கல்வி அறிவு கிடையாது, நாகரிகம் கிடையாது. எந்த ஒரு அந்த நாகரிகம் எதுவுமே கிடையாது. இவர்கள் வந்து எங்களை வந்து விசாரிப்பதா? அப்படின்ற மனப்பாங்கு இந்த ஐரோப்பியர்களுக்கு வந்து அதிகமாக ஏற்படுகிறது. மிகப்பெரிய அளவுக்கு ஐரோப்பியர்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க. அதனால வேறு வேறு வழி இல்லாமல் வந்து அது திருத்தப்படுகிறது. இது வந்து இந்தியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்ததோடு இந்தியர்கள் இந்தியர்கள் அனைவரும் வந்து ஒன்று சேரணும் அப்படின்ற உணர்வானது ஏற்படுகிறது. அதுக்கடுத்து பத்திரிகைகளின் பங்கு. அதாவது மாவீரன் நெப்போலியனே சொன்னது அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம். ஆஹ் நான் வாள் முனையை விட பேனா முனைக்கே மிகவும் அஞ்சுகிறேன் அப்படின்னு வந்து நெப்போலியன் வந்து சொன்னது. வாள் முனையை விட பேனா முனையே மிக கூர்மையானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்ல. என்ன அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியின் குழந்தை என்று சொல்லப்படக்கூடிய நெப்போலியன். அந்த நெப்போலியனது வளர்ச்சிக்கு அது பிரெஞ்சு புரட்சிக்கு காரணம் வந்து பல காரணங்கள். அதுல வந்து இந்த அறிஞர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அறிஞர்களுடைய பங்களிப்பு வந்து ரூசோ, மாண்டெஸ்கியூ, வால்டர், திதோரோ இவங்களுடைய பங்களிப்பு வந்து மிக முக்கியமானது. அந்த மாதிரி வந்து பத்திரிகைகள் பத்திரிகைகள் வந்து ஒரு சுதந்திர உணர்வை தேசிய உணர்வை வந்து மக்களிடம் வந்து ஏற்படுத்திடும் அப்படின்ட்டு பத்திரிகைகள் மேல வந்து மிகப்பெரிய ஒரு பத்திரிகைகள் மீது மிகப்பெரிய அடக்குமுறையை வந்து இந்த ஆங்கிலேய அரசாங்கம் வந்து ஏவி விடுது. இந்தியாவில் வந்து அச்சு இயந்திரம் அறிமுகமானது தன்னாட்சி மக்களாட்சி போன்ற நவீன எண்ணங்களை பரப்ப வந்து உதவுதுங்க.
இந்த பத்திரிகைகள் வந்து அரசியல் விமர்சனம் செய்து மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசின. இன்னைக்கு வந்து பார்த்தீங்களா, இன்னைக்கு பத்திரிகைகள் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. டிவி சேனல்ஸ் வந்து நிறைய ஆகிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூடியூப். இப்போ நம்மளே நீங்களே வந்து யூடியூப்ல தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம யூடியூப்ல வந்து கிளாஸ் எடுக்கிறோம். உள்ளது உள்ளபடி கிளாஸ் எடுக்கிறோம் அவ்வளவுதான். இதே யூடியூப்ல நிறைய பேர் வந்து அரசு ஆஹ், அரசு செய்யக்கூடிய செயல் சரியா தவறா, அல்லது இந்த அமைச்சர் இப்படி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களோடு, அந்த விவாதங்களோடு யூடியூப் சேனல் வந்து நிறைய வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் யூடியூப் வந்து பிரபலப்படுத்துறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்றது வந்துருச்சு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி வந்து நிறைய வந்துருச்சு. ஆனா ஆரம்பத்துல வந்து இந்த பத்திரிகை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. பத்திரிகைகள் தான் தேசிய உணர்வை மக்களிடம் வந்து சிந்தனைகளை, அறிவை வளர்த்தது வந்து இந்த பத்திரிகைகள். அது வந்து அதனுடைய பங்கு வந்து மகத்தானது. ராஜாராம் மோகன் ராய் அவருடைய சம்வத் கௌமுதி, மிராத் உல் அக்பர் போன்ற பத்திரிகைகள் வந்து பொது விஷயங்களை மக்களுக்கு வந்து கற்பித்தன. இந்த ராஜாராம் மோகன் ராய்க்கு வந்து அவர் பேர் வந்து ராம் மோகன் ராய் தாங்க. ராம் மோகன் ராய் தான். அவருக்கு ராஜா அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா அக்பர். எந்த அக்பர்னா இரண்டாம் அக்பர். நம்ம இரண்டாவது பானிபட் போர்ல கலந்துகிட்ட முகலாய மன்னர் மாவீரன் அக்பர், மகா அரசர் அக்பர் வந்து கிடையாதுங்க. இவர் வந்து இரண்டாவது அக்பர். இவர் வந்து அந்த முகலாய வம்சத்தை சேர்ந்தவர் தான். இரண்டாம் அக்பர். இரண்டாம் அக்பர் தான் ராம் மோகன் ராய்க்கு வந்து ராஜா அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு. இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க, டிஆர்பிலையும் வந்து கேட்டிருக்காங்க. ராம் மோகன் ராய்க்கு ராஜா ராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சம்வத் கௌமுதி அப்படின்ற பத்திரிகையை வந்து நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜா ராம் மோகன் ராய். இவர் வந்து இந்த சம்மத் கௌமுதி, மிராத் உல் அக்பர் போன்ற பத்திரிகைகள்ல வந்து பொது விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து கற்பிக்கிறாங்க. பின்னர் வந்து தேசிய அப்படியே ஒன் செகண்ட்ங்க. ஓகே.